இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். ஆண்டவர் வழியை தயாரிப்போம், கடவுளின் வரவை செம்மை செய்வோம். ஆண்டவர் வழியை தயாரிப்போம், கடவுளின் வரவை செம்மை செய்வோம். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். கடவுள் என்று சொல்வோம், இவரே நம் ஆண்டவர் என்று சொல்வோம். இவருக்கே நாம் என்றும் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பை நாம் பார்த்திருந்தோம். நம்மை படைத்தவரே, ஆற்றலோடு வந்து நம்மை ஆள்பவரே, மாட்சியோடு இங்கு நம்மை காப்பவரே, மகிமையோடு இன்று நம் முன்னே இருக்கின்றார். நம்மை படைத்தவரே, ஆற்றலோடு வந்து நம்மை ஆள்பவரே, மாட்சியோடு இங்கு நம்மை காப்பவரே, மகிமையோடு இன்று நம் முன்னே இருக்கின்றார். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா+ தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுத வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful and those who are participating through Jaya+, Shrine Web TV, as well as other social media, and a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று அன்னையாம் தாய் திரு அவையானது திருத்தூதர்களான புனித பேதுரு, பவுல் இவர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. ரோமை நகரினுடைய பாதுகாவலர்களாக, திரு அவையினுடைய பாதுகாவலர்களாக கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அறிவித்த தூதர்களில் இயேசுவை அதிகமாக நேசித்த பேதுரு தலைமை சீடரும் திருத்தூதரும் புற இன மக்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை எடுத்து சென்ற பவுலடியாருடைய விழாவை திரு அவையானது இன்று சிறப்பிக்கின்றது. தொடக்க கால திரு அவையில், குறிப்பாக ரோமையில் ஏற்பட்ட வேத கலாபனையில் முதல் நூற்றாண்டிலே தங்களுடைய உயிரை கிறிஸ்துவுக்காக இவர்கள் பறி கொடுத்தார்கள். உமது அன்பால் உறுதி பெற, கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்பினால் உறுதி பெற்று கிறிஸ்துவுக்காக தங்களையே பலியாக்கி இன்று திரு அவையின் பாதுகாவலர்களாக
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை இவ்வுலகிலே பறைசாற்றுவதற்கு தூண்டுகோலாக அச்சனை இருக்கின்றார்கள். அவர்களுடைய விழாவை கொண்டாட நாளில் அவர்கள் கொண்டிருந்த ஆழ்ந்த அசைக்கும் நம்பிக்கை நம்முடைய வாழ்விலும் நாம் கடைபிடிக்க இவருடைய பரிந்துரையால் நாம் என்றும் எந்நாளும் கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்பால், உறுதியான அன்பால் நாம் பற்றி எறிய வரம் கேட்டு இப்பலியில் இணைவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான பேதுரு, பவுல் ஆகியோரின்
வணக்கமும் புனிதம் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்து உமது திருவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததை கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்பவிழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 34. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்களாக.
அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் என்னை விடுவித்தார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி சிறையுற்ற அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ள. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 13 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கியனை நான் பக்தர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், திருத்தூதர் பேதுரு கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக எவ்வாறு மரிப்பதற்கு முன்பாக அவர் ஏரோதுவினால் சிறையிலிடப்படுகிறார். ஏரோது அரசன் திரு அவையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை கொன்றான். அது யூதர்களுக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது பொது திரு அவை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக மன்றாடி. பேதுரு படைவீரர் இருவருக்கிடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவருடைய தூதர் அங்கு வருகிறார், அவரை தட்டி எழுப்புகிறார் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளில் இருந்து கீழே விழுந்தன. இந்த சங்கிலிகள் கைகளில் இருந்து கீழே விழுந்தன. ரோமையிலே பியாட்சா வெனசியா என்ற அந்த சதுக்கத்திற்கு நேர் மேலே, அதாவது மேயருடைய அந்த அலுவலகம் அரண்மனைக்கு கிழக்கு பகுதியில் திருத்தலம் இருக்கிறது. இந்த திருத்தலத்தினுடைய பெயர் பசிலிகா ஆஃப் செயின்ட் பீட்டர் இன் செயின்ஸ். திருத்தூதர் பேதுரு சங்கிலிகள் திருத்தலம். எதற்காக இந்த பெயர் எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், பேதுரு எவ்வாறு இன்றைய நிகழ்வை நாம் வாசிக்க கேட்ட இந்த புதுமை வழியாக வானதூதர் பேதுருவை ஏரோதுனுடைய பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்காக அந்த இரவிலே சென்று அவரை எழுப்பி வந்து 3 அந்த இரும்பு கதவுகளுக்கு வெளியே விட்டு மறைகிறார். ஏரோது மன்னன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொலை செய்கிறான். பேதுருவும் அங்கே கைது செய்யப்படுகிறார். எனவே கைது செய்யப்பட்ட அவருக்காக வெளியிலே ஆதி கிறிஸ்தவர்கள் திரு அவை ஆண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு திருத்தூதர்கள், அந்த வானதூதர் பேதுருவை அழைத்து சென்று கொண்டிருந்த நேரத்தில் வெளியிலே வந்து விட்ட பிறகுதான் அவருக்கு தெரிகிறது
யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். கடவுள்தான் அவரை காப்பாற்றினார் என்று பேதுரு அறிந்து கொண்டார். இதில் என்ன புதுமை என்றால், இரு சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. அப்போ ரெண்டு அவருடைய கைகளில் கட்டப்பட்ட அந்த சங்கிலிகள். ஆனால் இப்போது இந்த இரண்டு சங்கிலிகள் ஒரே சங்கிலியாக இருக்குது. அதுதான் அற்புதம், புதுமை. அந்த இரண்டு சங்கிலிகளாக இருந்த அந்த சங்கிலிகள் அந்த நிகழ்வுக்கு பிறகு அது ஒரே சங்கிலியாக, இந்த சங்கிலியானது ரோமையில் பசிலிக் ஆஃப் செயின்ட் பீட்டர் இன் செயின்ஸ் என்ற திருத்தலத்திலே கண்ணாடி கூண்டுக்குள் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. ஒரு 10 முறைக்கு மேல் சென்று நான் அதை தரிசித்து வந்திருக்கிறேன். நம்முடைய குருக்கள் இந்தியாவிலிருந்து அங்கு வருகின்ற போது அவர்களை அழைத்து சென்று அதை பற்றி நான் பல முறை விளக்கி இருக்கிறேன். 2000 ஆண்டுகளாக பேதுருவை கைது செய்து விளங்கிட்ட அந்த சங்கிலி இன்றும் இருக்கிறது. இது எதற்கு சாட்சியத்தை, எதை வெளிப்படுத்துகிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. உமது அன்பால் உறுதி பெற, கிறிஸ்துவின் மீது கொண்ட அறுதியினால் உறுதி பெற்றவர். இந்த 2 திருத்துவர்களுடைய விழாவை நாம் கொண்டாடினாலும் இருவரும் இரு துருவங்கள். கலிலேயாவிலே பெத்சாயிதாவில் பிறந்த ஒரு சாதாரண படிப்பறிவற்ற ஒரு மீனவர் பேதுரு. கிறிஸ்துவினுடைய அழைப்பினால் தன்னுடைய குலத்தொழிலை, அந்த மீனவ தொழிலை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவுக்காக தன்னையே அவர் அர்ப்பணிக்கிறார். கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கின்ற ஒரு சீடராக கடைசியிலே கிறிஸ்துவனுடைய தலைமை பீடத்திலே வருகின்றார். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 முறை அவர் மறுதலிக்கிறார். அவர் உயிரோடு இருந்த பொழுது கடைசி முறை 3 முறை கேட்கிறார், யோவானின் மகனான சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? இப்போ 3வது முறை கேட்ட பொழுதுதான் பேதுருவே, ஆண்டவரே இப்படி கேட்குறீங்களே, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே என்று எந்த 3 வார்த்தை அவர் மறுதளித்தாரோ அதே 3 வார்த்தையினால் அவர் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி திரு அவையின் தலைவராக ஏற்படுத்தி கிறிஸ்துவுக்காக தலைகீழாக சிலுவை சாவை ஏற்று கிறிஸ்துவை மாட்சிப்படுத்தினார். 67ஆம் ஆண்டு கிறிஸ்துவிற்கு ஏறக்குறைய ஒரு 34 ஆண்டுகளுக்கு பிறகு ரோமையிலே சாட்சியாக நீரோமன்னுடைய வேத கலாபனையிலே இவர் கொலை செய்யப்படுகிறார். 2வதாக நாம் பார்த்தது தமஸ்கு நகரைச் சேர்ந்த பவுலடியார். இவர் ஒரு யூதர். யூத சட்டத்திட்டங்களை கமலியேல் என்ற அந்த யூத ரபியிடம் பயின்றவர், புலமை பெற்றவர். தொடக்க கால திரு அவையில் கிறிஸ்தவர்களை பெயரை கேட்டு கொலை செய்தவர். அதனால தான் ரோமிலிருந்து அவர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் வீடு வீடாக புகுந்து யார் யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் கொலை செய்கின்றார். அந்த மாதிரி அவர் தமஸ்கு நகரிலே சென்ற பொழுது கடவுள் காட்சி கொடுத்து, நீ துன்புறுத்தும் இயேசுதான் நான் என்று சொன்ன அந்த காட்சி அவரை மாற்றுகிறது. அங்கிருந்து அரேபியாவுக்கு சென்று 1.5 ஆண்டுகள் அவர் தியானம் செய்து கடைசியில் புற இன மக்களுக்காக, யூதர்களுக்கு மட்டுமே கடவுள் என்று சொன்ன பேதுரு, யூதர் அல்லாதவருக்கும் கடவுள் மீட்பை தருகிறார் என்று சொன்ன பவுலடியார், த அப்பாசல் ஆஃப் தி ஜென்டைல்ஸ். இந்த இரு தூண்கள் இவர்களுடைய விழாவை இன்று திரு அவை கொண்டாடுகின்றது. இன்று ரோமிலே இவர்களுக்காக 2 திருத்தலம். ஆனால் இவருடைய வாழ்க்கை இன்னும் வித்தியாசமானது. பவுலடியார் கிறிஸ்துவை துன்புறுத்தியவர். ஆனால் ரோமை சட்டப்படி ஹீஸ் அ சோல்ஜர். அதனால் ஒரு சோல்ஜரு அந்த ரோமர்களுடைய எல்லைக்குள் இறக்கக்கூடாது என்பது அவர்களுடைய ஐதீகம். அதனால் இவர் சிறையிலே அடைக்கப்பட்டு ரோமுக்கு வெளியில் ஒஸ்தியன்சே என்ற அந்த பகுதியில் தலை துண்டிக்கப்பட்டு மறைசாட்சியாக 64 67 இறக்கின்றார். எனவே இவர் அந்த மறைசாட்சியாக தலை, இந்த துண்டிக்கப்பட்ட இடம் அப்படியே இந்த மாதிரி இருக்கும், அந்த தூணு, அதில் தலையை வச்சு இவங்க வெட்டுகின்றார்கள். அப்பொழுது இவருடைய தலை வெட்டப்பட்ட பொழுது 3 முறை இவருடைய தலை துடித்து விழுகிறது. அந்த 3 இடத்துலையும் இவருடைய தலை துடித்து போனதுனால 3 இடத்துல 3 ஊற்று இன்றும் இருக்கிறது. அதனால தான் அதுக்கு பேர் திரே ஃபோந்தானே. திரேனா 3, ஃபோந்தானா ஃபவுண்டைன், 3 ஊற்று. எனவே வேத சாட்சியாக இவர் தலை
அந்த ஒரு கல் தூண் இருக்கும், அந்த கல் தூணில் வந்து கூம்பு மாதிரி இருக்கும், அங்கே தான் அவர் தலையை வச்சு வெட்டுறாங்க. அப்போ வெட்டப்பட்ட பொழுது இவருடைய தலை 3 இடத்திலே துடித்ததுனால அல்லது ஜம்ப் ஆனதுனால 3 இடத்துலையும் அங்கு ஊற்றிருக்குது. இப்பொழுதும் நாம் சென்றால் பார்க்கலாம். இந்த இடத்தையும் நான் பலமுறை சென்று பார்த்திருக்கிறேன். திரே ஃபொந்தானே 67வது ஆண்டு. கிறிஸ்துவுக்காக எந்த கிறிஸ்தவர்களை இவர் துன்புறுத்தினாரோ அந்த கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். புற இன மக்களுக்காக தன்னையே பலியாக்கினார். அதனால்தான் இன்றைய 2வது வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். சாவுக்கு சொல்றார், நான் பிரிந்து சேர வேண்டிய நேரம் வந்துவிட்டது, நான் நல்லதொரு போராட்டத்தில் ஓடினேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டேன் என்று நம்பிக்கையை காத்து கொண்டேன். நம்பிக்கையை காத்து கொண்டேன் என்றால் கிறிஸ்துவின் மீது நான் கொண்ட உறுதி, அந்த உறுதியான உமது அன்பால் உறுதி பெற. ஆக இந்த 2 திருடர்களும் இவருடைய பேக்ரவுண்டு இன்னொன்று. எனவே எந்த சட்ட வல்லுனர் த ரபி கலிலியே கமாலியேல் இவருக்கு யூத சட்டத்தை போதித்தாரோ, கடைசியில் நாம் பார்க்கிறோம் அவரும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவனுடைய சாட்சியாக மாறுகின்றார். ஆக இந்த 2 திருத்தூதர்களும் ஏன் திரு அவை இன்று இவர்களை ரோமினுடைய பாதுகாப்பு வைத்திருக்கிறது என்றால், தொடக்க காலத்தில் திரு அவையிலே கொத்து கொத்தாக லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், கிறிஸ்துவனுடைய அன்பினால் தூண்டப்பட்டவர்கள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார்கள். அந்த அன்பினால் உறுதி பெற்றிருக்கின்றார்கள். எனவே உறுதி பெற்றதனால் மறை சாட்சிகளாக அவர்கள் மரித்ததனால்தான் திரு அவை இன்று இவர்களுடைய விழாவையும் நாளை 30ஆம் தேதி ரோமையினுடைய முதல் மறை சாட்சிகளுடைய விழாவையும், எத்தனையோ பெயர் சொல்லாதவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்காக காட்சி தங்களுடைய உயிரை கொடுத்ததனாலே அவர்களுடைய விழாவையும் நாளை ரோமையானது சிறப்பிக்கின்றது. திரு அவையானது இந்த விழாவை கொண்டாடுகின்றது. ஆக இந்த அளவுக்கு கிறிஸ்துவின் மீது இவர்கள் கொண்ட இந்த நம்பிக்கை இன்றும் திரு அவையை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் ரோமில் இருக்கின்ற ஒரு குருமடத்தில் லத்தீனிலே இந்த வார்த்தையானது எழுதப்பட்டிருக்கிறது. ஓ ரோமா ஃபெலிக்ஸ் தோறும் பிரின்சிப்பும் எஸ் கான்சக்ராத்தா குளோரியோசா சாங்குயினே. ஓ ரோமா ஃபெலிக்ஸ், ஓ ஹாப்பி ரோம், ஓ மகிழ்ச்சியான ரோமே, தோறும் பிரின்சிப்பியும் 2 princes 2 அரசர்கள் அல்லது 2 கிண்கள், எஸ் கான்சக்ராத்தா யூ ஹாவ் பீன் கான்சக்ரேட்டட் பை த glorious blood குளோரியோசா சாங்குயினே. குளோரியஸ்னா அதாவது குளோரியஸ் 2 திருத்தூதர்கள் அல்லது 2 அரசுகளுடைய மாட்சிமை மிக்க இரத்தத்தினால் யூ ஹவ் பீன் கான்சக்ரேட்டட். இந்த ரோமை நகரமானது புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓ ரோமா ஃபெலிக்ஸ் குவே தோறும் பிரின்சிப்பியும் எஸ் கான்சக்ராத்தா குளோரியோசா சாங்குயினே என்ற அந்த வார்த்தை, இந்த 2 திருத்தூதர்கள், இந்த 2 அரசர்கள், இவர்களுடைய இரத்தத்தினால், அந்த புனிதமான மாட்சிமிக்க அந்த இரத்தத்தினால் இந்த ரோமை நகரானது புனிதப்பட்டிருக்கிறது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இந்த ரோமா த இட்டர்னல் சிட்டி. ஏன்னா ராயப்பர் அங்கே இருக்கிறார், அவரிடத்திலே அந்த சாவி இருக்கிறது என்று. திரு அவையினுடைய தலைமை திருத்தூதர்களாக 2 தூண்களாக இருந்து நம்பிக்கையை புதுப்பித்து கொண்டிருக்கின்ற இந்த வீரர்களுடைய விழாவிலே நாம் இன்று இங்கே குழுமி இருக்கிறோம். அவர்கள் கொண்டிருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கை நடக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு, ஆண்டவரே புனித பேதுருவை போல, புனித பவுலரை போல நான் உமது அன்பால் உறுதி பெற வேண்டும் என்று இறைவனிடத்திலே உருக்கமாக ஜெபிப்போம். இறைவனுடைய அருளும் ஆசீரும் என்றும் என்னாலும் நம்மோடு தங்கும். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக
போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகளிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இறைவா, இந்த காணிக்கையாவும் உம்மிடமிருந்தே வந்தன. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம் கையிலிருந்தே வந்தன. நன்றியுடன் உமக்கே படைக்கின்றோம் தேவா. தயவுடன் ஏற்க இறங்குகின்றோம் நாதா. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம்மிடமிருந்தே வந்தன. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம் கையிலிருந்தே வந்தன. சகோதர சோதரி, இந்த முடிதமான பலி எல்லாம் வல்ல தந்தையுடன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்கும் பலிபொருளோடு திருத்தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் கழுவதாக. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இதை பற்றோடி பலி ஒப்புக் கொடுக்க செய்வீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுளப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றன. பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ரேல் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல நம்பிக்கையை உயிர்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கி அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர் வானதூர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், காண்பதே
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிம்மையாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துரணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பறந்து கிடக்கிறோம் திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பரிசுத்த திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் தந்தை சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இந்த திருத்தலத்தில் கூடியிருக்கிற பக்தர்களோடும் திரு அவையை அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர் தெழுவோம் என்று எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எல்லா சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பங்களில் மரித்தோரையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுன் ஏற்றருளும். இவ்வுலகில் வாழும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமைக்குரிய புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான கனவின் புனித சூசையப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூறும் புனித பேதுரு, புனித பவுல், உமக்கு உகந்தவராய் இவ்வுலகில் வாழ்ந்த எல்லா புனிதர்களோடும் மக்களாகிய நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரு. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்திர திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உணவேவா, என்னுள்ள உயிரேவா, நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன். நான் வாழ என்னகம் வா, நான் வாழ என்னகம் வா.
இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. ஆவலாய் அழைத்தேன் வாயிறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர என் ஆன்ம உணவே வா, என்னுள்ள உயிரே வா. நீ இன்றி போனான் நான் விழுந்து போவேன், நான் வாழ என்னதும் வா, நான் வாழ என்னதும் வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் படுவதிலும் திருத்தூதர் கற்பித்துழைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் முது திரு அவையில் வாழ்வுமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அன்னையின் அன்பு பக்தர்களே, வேளாங்கண்ணி திருத்தல பேராலய கீழ்கோவிலில் திங்கள் முதல் வியாழன் வரை ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் மதியம் 3 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆராதனையும் தமிழில் திருப்பலியும் நடைபெறும். இறைமக்கள் அனைவரும் இத்திருவழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கெடுத்து இறைவனுடைய ஆசிரையும் அன்னை மரியாவினுடைய பரிந்துரையை பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சந்திரனை போல் அழகுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அணையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் எங்கள் தஞ்சாவூர் மறைமாட் பரிபாலகர் சகாயராஜ் மற்றும் பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையின் வழிகாட்டுதலை திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலயம் தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள் அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கேற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்துருள்வாராக என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தெரிந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part in faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றிலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்கையிலாசுவை நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். நீ வாழ்க, நீ வாழ்க, தாயே நீ வாழ்க, நீ வாழ்க. வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் ஆசிர்வதிப்பாராக. தாயே நீ வாழ்க.